Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதுதான். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கின ப்ராசஸ் பற்றி ஏன் மில்டன் கீன்ஸ் சூஸ் பண்ணோம், மில்டன் கீன்ஸில் கூட எந்த மாதிரி இடங்கள் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். அதே போல் இந்த மார்ட்கேஜ் அட்வைசர், சாலிசிட்டர்ஸ் அதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாம் நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் லாஸ்ட் ஒரு 1.5 months நான் கொஞ்சம் இந்தியா அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தனால நான் எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் சரி ஃபைனலாக இந்த உட்காந்து ஒரு வரிசையாக ஒரு 4-5 வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்து அதை ரெஸ்யூம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு வாங்குறப்ப என்னென்ன நாங்கள் ஆக்சுவலி நிறைய பிளேசஸில் பார்த்துருந்தோம் வீடு வாங்குறது. பட் நாங்கள் ஏன் மில்டன் கீன்ஸ் சூஸ் பண்ணோம் அண்ட் ஆல்சோ நான் ஏன் மில்டன் கீன்ஸ் சூஸ் பண்ணோங்கிறத மட்டும் பேசாமல் ஸோ நாங்கள் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம், ஒரு வீடு வாங்குறப்ப எந்த ஊரில் வாங்கலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு கிளிக் ஆனனால நாங்கள் இங்கே வாங்கினோம். ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நாங்கள் என்ன வச்சுருந்தோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூகேல வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எந்த ஏரியா பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே வீடு வாங்குறது கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட பழைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டுக்கு டெபாசிட் சேர்க்கறது, காசு சேர்க்கறதெல்லாம் விட எங்கே வாங்குறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ என்னடா இப்படி இப்போ இது பண்ணலாமா இல்லை அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வீடு பார்க்கணும் அப்படிங்கிற ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் முன்னாடி வந்து ரெட்டிங்கில் இருந்தோம். ஸோ ரெட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வாங்குற ஐடியாவில் நாங்கள் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட்டிங்கில் வந்து அன்னெசரிலி எக்ஸ்பென்சிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 bed or 4 bed ஹவுஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னா மினிமம் 550 வரைக்கும் கேட்குறாங்க. ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு ஆக்சுவலி தெரியல ரெட்டிங். ஏன்னா லண்டன் 20 minutes 25 minutes அப்படின்னாலுமே அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இருந்தாலுமே பட் மற்ற இடங்களும் இருக்கு. ஸோ நீங்கள் பெர்க்ஷயர் இல்லாமல் நீங்கள் மற்ற இடங்கள்லையுமே 25 minutes 30 minutes டிஸ்டன்ஸில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஏரியாஸும் நிறையா இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் ரெட்டிங் வந்து நாங்கள் ஃபர்ஸ்டே நாங்கள் ஆப்ஷனில் விட்டுட்டோம். ஏன்னா பயங்கர ப்ரைஸியாக இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஸோ இப்போ நானும் சாந்தினியும் 2 பேருமே என்ன ஒர்க் பண்ணுறோன்னா, நான் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன், சாந்தினி வந்து இன்டூ ஆடிட்டிங்கில் இருக்கேன். ஸோ எங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது நான் பிரிஸ்டல் அண்ட் சாந்தினி ரெட்டிங்கில். பட் ஆனால் எங்களுக்கு மோஸ்ட்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா கண்டிப்பாக வந்து லண்டனில் தான் எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனாலே நாங்கள் என்ன நினச்சோம், ஃபர்ஸ்ட் திங் வந்து சரி இன்கேஸ் வீடு வாங்குறோம் அப்படின்னா எது கொஞ்சம் லண்டன் கம்யூட் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து 1 day or 2 days a week வந்து ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் யூகே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், ட்ரெயின்ஸ்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ். சும்மா நீங்கள் பர் டே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 100 pound ஆகிற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதில் போய் நீங்கள் பர் டே நீங்கள் இப்போ நீங்கள் twice a week அப்படின்னு போனால் per weekே 200 pounds ஆகிடும். 4 weeks மந்த் பார்த்தீங்கன்னா 800 pounds நீங்கள் ட்ராவல்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் நீங்கள் தூரமாலாம் இருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் வீடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட இது வந்து பேசிங்ஸ்டோக்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரெட்டிங் பக்கத்தில் ஒரு 30 minutes. ஸோ அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிங்ஸ்டோக் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுத் ரயில் நெட்வொர்க்னு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த சைடில் வந்துட்டு லண்டன் போகும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 minutes வந்து நீங்கள் லண்டன் ரீச் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து பேசிக் ஸ்டாக் ரொம்ப ஆக்டிவாக பார்த்துட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒன்லி இந்த ப்ளூ ஹோம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இங்கே வாங்கியிருக்கிற வீடு வந்து அரௌண்ட் லைக் 500,000. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 bed ஹவுஸ். பட் ஆனால் நீங்கள் பேசிக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் 3 bed டவுன் ஹவுஸே பார்த்தீங்கன்னா 460 470 மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே அந்த மெக்கன்சி அப்படின்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டாக் வந்து அந்த ப்ளூ ரூம்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்க்குறது ஒன்லி நியூ பில்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால பேசிக் ஸ்டாக்ல வந்து ஒன்லி அந்த ப்ளூ ரூம்ஸ் மட்டும் தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள அந்த மாடல்ஸ் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. பட் அகெயின் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டிங்கும் பேசிக் ஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரைஸ் மேட்ச் ஆகிற மாதிரியே தான் இருந்துச்சு. பேசிக் ஸ்டாக் மேபி ஒரு 20,000 30,000 கம்மியாக இருக்குமே தவிர இட் வாஸ் நாட் டிராஸ்டிக்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால நாங்கள் பேசிக் ஸ்டாக்ல வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல் அது விட்டுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல நாங்கள் வீடு பார்த்தோம். நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷோ ஹோம்லாம் நான் நிறைய போட்டிருப்பேன். அதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்விண்டனில் போய் பார்த்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டில் போய் பார்த்தோம், அப்புறம் ஆபிங்டனில் போய் பார்த்தோம், ஹைவே கொம்பில் போய் பார்த்தோம், எயில்ஸ்பெரியில் போய் வீடு பார்த்தோம், அப்புறம் மில்டன் கீன்ஸில் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நாங்கள் வீடுகள்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ எங்களோட மெயின் கன்ஃபியூஷன், எங்களோட பட்ஜெட் வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் 450 to 500 வந்து நாங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னு. அதில் எது பெஸ்ட்டாக எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ
ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய நான் இப்போ வளரிட்டேன். பட் எங்களோட க்ரைட்டீரியாஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் கம்யூட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா எங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இப்போ எய்ல்ஸ்பெரி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த டவுனுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வின்டரில் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே வந்து நியூ பில்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த டவுன் சென்டர்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த டவுன் சென்டரில் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு சோகமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு டவுன் கிடையாது. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி. அங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் வேறு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து எங்களோட க்ரைட்டீரியா வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் வீக் டேலையும் சரி எவ்ரிடே நாங்கள் கண்டிப்பாக வெளியே போவோம். இன்னைக்கு இன்கேஸ் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் போகலாம், அடுத்த நாள் நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைவ்லியான ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இப்போ டக்குன்னு ஏதாவது போனோம், டக்குன்னு படம் பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் அதே போல் நாங்கள் நிறைய வெளியே சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுடைய லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதனாலே அந்த எய்ல்ஸ்பெரி அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். எய்ல்ஸ்பெரியில் போய் நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை விட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக நிறையெல்லாம் அந்த இதில் கிடையாது. ஏன்னா அது ஒரு டவுன், நல்ல பெரிய டவுன், பட் ஆனால் அவ்வளோவா டெவலப்டெல்லாம் இல்லை. ஸோ அதனால எங்களோட இன்னொரு மெயின் க்ரைட்டீரியா வந்து அது இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு டெவலப்ட் பிளேஸாக இருக்கணும் எப்போ போனாலும். ஏன்னா இங்கே வின்டர் உங்களுக்கு தெரியும், அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இழுத்துரும். சாயங்காலம் 4 மணிக்கெலாம் இருட்டிடும். ஸோ கண்டிப்பாக வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போவோம். வெளியே போனால் ஏதாவது மக்கள் நிறைய பேர் நடமாடிட்டு இருக்கணும், ஏதாவது சம்திங் ஷுட் பி ஹேப்பனிங், அது மாதிரி ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறனாலே நாங்கள் 2-3 பிளேசஸ் நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஸோ இன்னொரு அதில் மெயினான ஒரு விஷயம் நாங்கள் விட்டது பார்த்தீங்கன்னா ஸ்விண்டன் ஒரு ஊர் இருக்குது. ஸோ அது வந்து ரெட்டிங் பக்கத்தில் ஒரு 45 மினிட்ஸ் அங்கேருந்து. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பிரிஸ்டலுக்கு இன்னுமே ரொம்ப பக்கமான ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, லைக் நாங்கள் பார்த்த சில ஹவுசஸ்லாம் நீங்கள் 4 பெட் டிட்டாச்ட் ஹவுஸ், நல்ல பெரிய வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400,000 கிடைக்கும். ஸோ நாங்கள் அதுவும் இங்கே நியூ பில்ட்டுமே நிறைய இருந்துச்சு. ஸோ அதுவுமே நாங்களாம் ஆக்சுவலாக நிறைய போய் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அந்த ஸ்விண்டன் அகெயின் அந்த ஊர் அண்ட் அகெயின் அது வந்து தூரம். இன்கேஸ் நீங்கள் அடுத்து லண்டனுக்கு எங்களுக்கு வேலை கிடச்சுன்னா ஸ்விண்டன்லேருந்து நான் லண்டனுக்கு ஆஃபீஸ் வரணும்னா பர் டே அரௌண்ட் 120 பவுண்ட்ஸ் போயிடும், இன்க்ளூடிங் டியூப் காஸ்ட் அண்ட் அங்கே வந்து ட்ரெயின் காஸ்ட் எடுத்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்விண்டன் வந்து ரொம்பலாம் ஒரு டெவலப்ட் பிளேஸ் மாதிரி எனக்கு தெரியல. நான் 2-3 தடவை போயிருக்கேன் அந்த டவுன் சென்டர். நாங்கள் ஸ்விண்டனுக்கு நிறைய தடவை போகிறதே பார்த்தீங்கன்னா அந்த மெக்கார்த்தர் கிளென் அந்த அவுட்லெட் ஒன்று இருக்குது, ஷாப்பிங் அவுட்லெட். ஸோ அதுக்கு போகிறதோட சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்விண்டனில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் என்ன அங்கேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்ன திட்டாதீங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்போ நான் ரொம்ப இட் வாசன்ட் ஹேப்பனிங் பிளேஸ் மாதிரி தெரியல. அதனால வந்து அதான். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 100,000 பவுண்ட்ஸ் வித்தியாசம். இப்போ நான் இங்கே வாங்கின வீட்டுக்கும் நீங்கள் ஸ்விண்டனில் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100,000 பவுண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இஎம்ஐலாம் கண்டிப்பாக இன்னும் நான் இதுக்கு கொடுக்கறத விட ஒரு 300-350 பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ அதனால அந்த ஒரு பேலன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அந்த ஸ்விண்டன் நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் அந்த ஆபிங்டன் கிட்ட ஒரு இடத்துல பார்த்தோம், அதுவுமே ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் நாங்கள் அதெல்லாம் ஒரு டெவலப்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேறு சரி மில்டன் கீன்ஸ் வரலாம், மில்டன் கீன்ஸ் வந்து ஒரு தடவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மில்டன் கீன்ஸ் எப்போ வந்தேன் பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இங்கே மூர்த்தின்னு ரெட்டிங்கில். ஸோ அவரும் நாங்களும் வந்துட்டு அந்த ஸ்கீயிங்க்கு வந்திருந்தோம் இங்கே மில்டன் கீன்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக மில்டன் கீன்ஸு. ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் டவுன் ஒரு இங்கிலீஷ் சிட்டி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான்டாக கிட்டத்தட்ட ஒரு US ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க இந்த மில்டன் கீன்ஸ் ஃபுல்லாக. அப்புறம் தான் சரி ஓகே இது மில்டன் கீன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். வந்து பார்த்தா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பில்டர்ஸுமே நிறைய நியூ பில்ட் ஹவுசஸ் கட்டிட்டு இருக்காங்க புதுசாக. ஸோ இப்போ ஓபன் டவுன்ஸில் பார்த்தீங்கன்னா பேரட் ஹோம்ஸ் வந்து புதுசாக கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேவண்டன் கிரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூர் ஹோம்ஸ் வந்து ஃபுல்லாக நியூ பில்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லர் விம்பி இங்கே கென்சில் பார்க்லேயும் இப்போ இங்கே இன்னொரு இடத்துலையும் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒயிட் ஹவுஸ் பார்க்னு ஒரு இடம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பில்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நியூ பில்ட் ஹவுஸுக்கு வந்து ஒரு பஞ்சமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக கட்டிட்டு இருக்காங்க மில்டன் கீன்ஸை சுற்றி. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய மில்டன் கீன்ஸ் வந்து வீக்கெண்ட் ஆனால் ரெட்டிங்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். ஸோ மில்டன் கீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஸோ எங்களுக்கு ஒரு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெட்டிங்கில் ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டோம். ஸோ 3 இயர்ஸ் இருந்ததுக்கப்புறம் ஸோ ரெட்டிங்கில் இருக்கிற எந்த விஷயமே மிஸ் பண்ணிடக்கூடாது புதுசாக போகிற இடத்துக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கி போகிறோம்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போ இந்த ILR பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது இல்லாதப்ப நாங்கள் என்ன நினச்சதோ சார் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது வில் பி ஹியர் செட்டிலாக இருப்போம், இந்த புது வீடாவது வச்சுருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னும் இங்கே நிறையா சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ரெட்டிங்கில் இருக்கிறது எதுவுமே இங்கே மிஸ் பண்ணாத மாதிரி இங்கே இருக்கணும்
அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு தான் நாங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பித்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெட்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு மில்டன் கீன்ஸில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு அங்கே இல்லாதது கூட இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா நிறைய இது இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய ஆக்டிவிட்டீஸ் டு டூ, நிறைய லேக்ஸ், நிறைய இது அந்த மாதிரிலாம் மால்ஸ் அண்ட் ஸ்டஃப் எல்லாமே நிறையா இருக்குது இங்கே. ஸோ அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் கீன்ஸ் வந்து நாங்கள் ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ இன்னொரு க்ரைட்டீரியா நாங்கள் இப்போ நிறைய பேர் சொன்னது, எங்களுக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குது தனியாக. இந்த கிராமர் ஸ்கூல் பின்னாடி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிராமர் ஸ்கூல் எங்கே இருக்கோ அங்கே வீடு வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை ஃபேன்சி கிராமர் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த எயில்ஸ்பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஊர். அங்கே இருக்கிற அந்த ஊருக்கான ப்ரைஸே அங்கே வந்து வீடுகள்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது காரணமே எயில்ஸ்பெரியில் வந்து பயங்கரமான ரொம்ப வெரி 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 குட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த ஊருக்கு அவ்வளோ ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ அந்த க்ரைட்டீரியா வந்து எங்களுக்கு ஆப்டாக இப்போ இல்லை. ஸோ ஏன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்த இப்போ இன்னும் செகண்டரி ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் 7-10 வருஷம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இங்கே இருப்போமா இல்லை மாறுவோமா அப்படின்னு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலை வந்து அவ்வளோவா நாங்கள் கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால் எங்களுக்கு மில்டன் கீன்ஸ் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக செட் ஆயிடுச்சு. அப்புறம் லண்டன் கம்யூட் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ மில்டன் கீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. மில்டன் கீன்ஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு லண்டன் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ 30 minutes. ஸோ அதனால் இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆஃபீஸ் போகணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து டைரக்ட் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லைக் இப்போ இந்த ஸ்விண்டன் அந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் ஆக்சுவலாக. ஸ்விண்டன்லேருந்து நீங்கள் கார்லேயும் ஆக்சுவலாக வர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கார் பூல் பண்ணி நேராக அந்த இங்கேருந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது, லண்டன் அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு 30 minutes டிரைவ். ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேயே போய் சும்மா காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து டியூப் ஏறி லண்டனுக்குள்ளே போகிறது. அதுவும் இன்னும் சீப் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ் வெல். ஸோ அது மாதிரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஸோ மில்டன் கீன்ஸ் ஒரு 30 minutes ட்ரெயின் அண்ட் ஒரு 45 to 1 hour நீங்கள் அந்த லண்டனுக்கு உள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டாக பட்டுச்சு. எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது வந்து இன்னும் கொஞ்சம் அவுட்டராக போனால், ஸோ ஒரு சின்ன டவுனில் அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கினா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விண்டனில் கூட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஒரு 4 bed ஒரு பெரிய டிட்டாச்ட் ஹவுஸ், இன்னும் ஸ்கொயர் ஃபீட் பெருசாக இருக்கிற வீடு 400க்கு கிடைக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் மில்டன் கீன்ஸில் வந்துட்டு 485 500 கொடுத்து அதை விட கொஞ்சம் சின்னதாக வீடு வாங்குறோமே அப்படிங்கிற ஒரு இது பயங்கரமாக எங்களுக்கு அந்த ஒரு மைண்டில் ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருந்துச்சு. பட் அகைன் எங்களுடைய மைண்ட் செட் அண்ட் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணும், ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நாங்கள் இந்த சைடு நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓகே ஒரு குவைட் என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்விண்டன் இன்னும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நார்த்தாம்ப்டன் கிட்டலாம், நார்த்தாம்ப்டனா அந்த வெல்லிங்பரோ அந்த மாதிரி சைடில் பெட்ஃபோர்ட் அந்த சைட்லலாம் வந்து நிறைய நியூ பில்ட் இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ப்ரைஸ் கம்மி. இன்னும் நீங்கள் மேலே போக போக இப்போ நான் எப்படி ரெட்டிங் காஸ்ட்லின்னு சொல்லி மில்டன் கீன்ஸ் வந்தனோ, மில்டன் கீன்ஸில் இருக்கிறவங்க மில்டன் கீன்ஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. பெட்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து இப்போ நியூ பில்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி போகிறீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாமே பார்த்து நாங்கள் யோசிச்சு நாங்கள் எந்த இடத்துல வீடு வாங்கலாங்கிறது சூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பான 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வீடு இங்கே யூகே வந்து 1 இயர்க்கு அப்புறத்துலேருந்தே நாங்கள் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பேசிங் ஸ்டோக்கில் பார்க்க ஆரம்பித்தோம், ரெட்டிங் காஸ்ட்லி அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் ஸ்விண்டனில் பார்த்தோம். அப்புறம் அப்படியே அங்கே உள்ளுக்குள்ளே சுற்றி இருக்கிற ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக வி ஃபெல்ட் மில்டன் கீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ மில்டன் கீன்ஸ் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு பிளான்டு சிட்டி. இது ஆக்சுவலி ஒரு டவுன் கிடையாது, ஒரு சிட்டி. ஸோ கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுவில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய நியூ பில்ட் ஹவுசஸ் கட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல இந்தியன் கம்யூனிட்டியும் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மால்ஸ், அந்த லேக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து சென்டர் எம்கே ஒரு மால் இருக்குது, அது பயங்கர நல்ல பெருசு. ஆக்சுவலி அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் ஆக்சுவலி போடணும். ஸோ யூஸ்வலாக ஏதாவது சிட்டிக்கு போனால் ஷாப்பிங் போனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு மால் பற்றி நான் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுற வீடியோ போடுவேன். ஸோ நான் ரெட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங் மால் பற்றி கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் போட்டேன். ஸோ அதனால் அந்த எந்த ஊரில் இருக்கமோ அந்த ஊரை பற்றின மால் அண்ட் ஸ்டஃப் வந்து நான் போடுறது வந்து ரொம்ப லேட் ஆகிடுது வீடியோவில். பட் ஆனால் கண்டிப்பாக அந்த சென்டர் எம்கே மால், மிட்சம்மர் பிளேஸ், அந்த MK7 ஸ்டேடியம் இருக்குது, ஸ்டேடியம் கிட்ட வந்து சுற்றி நிறையா ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்தோன்னே ஒரு மில்டன் கீன்ஸ் வந்து ஒரு நல்ல இடமா தோணுச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வீடு வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மில்டன் கீன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக வைங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா.
அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாமே எங்களுக்கு ஃபிட் ஆனால ஸோ நாங்கள் இங்கே சூஸ் பண்ணோம். பட் அகைன் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களுக்கு லுக்கிங் ஃபார் குவைட் என்வாயர்மெண்ட்னாலும் ஓகே, ஒரு சின்ன டவுன்னாலும் ஓகே அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு யூ கேன் பை அ பிகர் ஹவுஸ், ஆர் இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு இதே மாதிரி இன்னி கூட நீங்கள் வீடு வாங்கலாம். ஸோ அப் டு உங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எங்களுக்கு இந்த லண்டன் ட்ராவல் லைவ்லியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ்லாம் வச்சனால நாங்கள் இந்த மில்டன் கீன்ஸ் சூஸ் பண்ணி இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ ஃபார் கண்டிப்பாக நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 5 months ஆயிடுச்சு மில்டன் கீன்ஸில். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி எனக்கு ரெட்டிங்கை விடவே இங்கே கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இட்ஸ் பிட் குவைட்டர் அண்ட் ஆல்சோ லைக் ஜஸ்ட் நீங்கள் வெளியே போனீங்கனாலே எல்லாமே ஆக்சசபிள். ஸோ உங்களுக்கு அந்த இப்போ ஒரு ஸ்டோர்ஸ்னு சொல்கிற பார்த்தா இந்த கிங்ஸ்டன் ஒரு ஷாப்பிங் சென்டர், பிளெச்லி அப்படின்னு சொல்லி எவ்ரி ஒரு 1.5 to 3 miles பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால எல்லாமே வாக்கபுளாகவும் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மில்டன் கீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சொன்னேன் இல்லையா, இந்த ப்ளூர் ஹோம்ஸ் இருக்காங்க, வேவண்டன் கிரீன், வோபன் டவுன்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இந்த கென்சில் பார்க் சூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக என்னோட நெய்பர்ஹுட் அப்படியே டூரும் நான் போடுறேன். ஸோ ஆக்சுவலி எங்கள் புதுசு எங்களோட வீடு கட்டியிருக்கிற ஏரியா அண்ட் இப்போ புதுசாக என்னென்னலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஏன் மில்டன் கீன்ஸில் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம், அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், ஷாப்பிங்க்கு வாக்கபுளாக இருக்கணும், அந்த மாதிரி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்குது. அதான் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிற காசு சேர்க்கறத விட உங்களுக்கு இதெல்லாமே யோசிக்கிறதே உங்களுக்கு பயங்கர எந்த ஊரில் வாங்கலாம், எந்த ஊர் முடிவு பண்ணிட்டா எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல முடிவு பண்ணால் என்ன மாடலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். ஸோ நான் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கைட் பண்ணல, பட் நாங்கள் என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுருந்தோம், எதனால இதெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிறத நான் என்னோட வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது க்ரைட்டீரியா ஆப்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக நான் இதை ஒரு சீக்வன்ஸை நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஒரு சாட்டர்டே வந்து நான் மில்டன் கீன்ஸில் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோன்னு போடுறேன். என்னோட வீட்டோட நெய்பர்ஹுட் என்னென்னலாம் பக்கத்தில் வரப்போகுது, என்னென்னலாம் பக்கத்தில் ஆல்ரெடி இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த வீடு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரீசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த பையிங் ப்ராசஸ்க்குள்ளே வரேன். கண்டிப்பாக அந்த மார்ட்கேஜ் அட்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சாலிசிட்டர்ஸ்க்கு மார்ட்கேஜ் அட்வைசருக்கு என்ன வித்தியாசம், அவங்க நம்மக்கிட்ட என்ன இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அண்ட் இந்த புக்கிங் ரிசர்வேஷன் ப்ராசஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸாக டக்குன்னு ஒவ்வொரு வீடியோவாக அட்லீஸ்ட் 2 videos in a week நான் போட்டு எல்லாமே நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் யூகேல வீடு வாங்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போவும் நான் நிறையா பேசியிருக்கேன், பட் ஏதாவது ஒரு 2-3 விஷயங்களாவது உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூகேல வீடு வாங்குறீங்கன்னா. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.